அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, உங்களுக்கு ஒரு அருமையான டிடெக்டிவ் ஸ்டோரி சொல்ல போறேன். இந்த ஸ்டோரி சொல்லும் போது நீங்க எங்கூடவே டிராவல் பண்றீங்க. நான் சொல்ல சொல்ல அப்படியே கற்பனையில் எங்கூடவே மிதந்து வர்றீங்க. அப்பதான் அது அந்த கதையின் அம்சம் உங்களுக்கு அப்படியே பிடிபடும். நீங்கள் என்ஜாய் பண்ண சரியா இருக்கும். தயவுசெய்து பிரேக் பண்ணாமல் பாருங்க. ரைட்டா? ஓகே, கதைக்கு போகலாம். இப்போ இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது அந்த ஜமீன்தாரி முறையெல்லாம் ஒழிச்சிட்டாங்க. இப்போ நிறைய ஜமீன்தார்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான இன்கம் எல்லாம் இல்லை. பட் சில ஜமீன்தார்களுக்கு அவங்க லேண்ட்ஸ் எல்லாம் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணமா திருநெல்வேலியில குளத்தூர் ஜமீன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னுடைய கிளாஸ்மேட். அதே மாதிரி ஆமத்தூர் அவங்க ஜமீன்தார், அவருடைய கிளாஸ்மேட். இவங்கெல்லாம் இன்னும் இருக்காங்க. அந்த இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பித்தாப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர், பித்தாப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ், அது ஒரு ஊர். அது நல்ல வளமான ஊர். அது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கு. அதுல ஒரு ஜமீன்தார், அவரு பேரு, அந்த ஜமீன்தார் பேரு சொர்ணபுரி மகாராஜா அப்படின்னு பேரு. ஏன்னா அவர் இருக்கிற இடம் சொர்ணபுரியா இருக்கனால அவருக்கு அப்படி பேர் வச்சுட்டாங்க, சொர்ணபுரி மகாராஜா. அவர் என்ன பண்ணுவார்னா, எவ்ரி மண்டே, த பிகினிங் ஆஃப் த வீக், ஒரு தரிசனம் கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னா, ஃபுல்லா அப்படியே கம்ப்ளீட்டா ஷெர்வானி போட்டுட்டு, கையிலெல்லாம் 5 10 விரலுக்கு மோதிரம் போட்டு, கழுத்துல பெரிய டாலர் போட்டு, தலைக்கு ஒரு கிரீடம் வச்சுட்டு, அப்புறம் உடைவாளை போட்டுட்டு அவர் வருவார். அவருக்கு முன்னாலையும் பின்னாலையும் எஸ்கார்ட்ஸ் வருவாங்க. இன்னும் நடக்குது. அது சம்பிரதாயம். அந்த மாதிரி ஜமீன்தார் வம்சத்துல வந்த ஒருத்தர், இதே ஜமீன்தார் வம்சத்துல வந்த ஒருத்தர், ஆனா அவர் ஜமீன்தார் இல்லை, அந்த வம்சத்துல வந்த ஒருத்தர். அவர் என்ன பண்றாரு, ஜமீன்தார் மாதிரியே ஒரு உடையெல்லாம் போட்டுக்குவாரு, ஜமீன்தார் மாதிரியே பந்தாலாம் விடுவாரு. அந்த அளவுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் வசதி இருந்திருக்கு. ஒரு நாள் அந்த ஜமீன்தார்கிட்ட இருந்து அந்த சிட்டிக்குள்ள இருக்க பெரிய நகை கடைக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி இந்த ஜமீன்தார் பிறந்த நாளுக்காக ஒரு நல்ல வைர மோதிரம் வாங்கணும்னு நினைக்கிறாரு. பட் மோதிரம் வேண்டாம், வைரம் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. விலை உயர்ந்த வைரமா இருந்தாலும் பரவாயில்ல, உடனடியாக நாங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்கிறோன்னு ஒரு செக்ரட்டரி பேசுறாரு. உடனே அது பரபரப்பாயிடுது. அந்த கடை இருக்கிறதுல பெரிய கடை, பரபரப்பாயிடுது. உடனே கடையினுடைய ஓனருக்கு ஃபோன் பண்றாங்க. அவர் அடிச்சு பிடிச்ச ஒடியாராரு, மகாராஜா வருவாருன்னு சொல்லிட்டு. ஒரு 10 மணிக்கு ஒரு கப்பல் மாதிரி அப்படியே ஒரு கார் அப்படியே மெதுவா மிதந்து கடைக்கு முன்னால் நிற்குது. அந்த டிரைவர் அதுக்கு தகுந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டிருக்கான். யூனிஃபார்மு, கேப்பு எல்லாம் போட்டிருக்கான். அவன் இறங்கி ரொம்ப பவ்யமா திறந்து விடனே மகாராஜா வெளியே காலை வைக்கிறார். காலை வச்சோடனே அவருடைய செருப்பை பார்த்தோன்னே அதனுடைய விலை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த செருப்பு. அப்புறம் உள்ளுக்குள்ள லெக்கின்ஸ் பேண்ட்ஸ் அந்த காலத்துலேயே இருக்கு. அதே மாதிரி அப்புறம் ஷெர்வானி மினுங்குது. அப்புறம் கழுத்தில் பார்த்தா பெரிய டாலர் செயின், அப்புறம் கையில் பார்த்தா 5 விரல்ல மோதிரம், அப்புறம் அவர் சின்ன கைத்தடி வச்சிருக்காரு, கைத்தடி பூன் வச்சிருக்காரு. அதை ஊனி அப்படி மெதுவாக எந்திரிச்சு நிற்கிறார். நல்லா ஆஜானுபாகுவான ஹைட்டு, 6 அடி. கடைக்குள்ள இருந்து அந்த ஓனர் குடுன்னு ஒடியாந்து, வாங்க சாமி, வாங்க மகாராஜ், வாங்க மகாராஜ், வாங்க மகாராஜ்ன்னு கூட்டிட்டு போறாரு. கடைக்குள்ள இருக்கவங்க எல்லாம் வணக்கம் போடுறாங்க. ஒரு மகாராஜா தலையை மட்டும் அனுப்பிச்சிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. உட்கார்ந்தோடனே இப்படி திரும்புறாரு. செக்ரட்டரி வரான். டேபிள் மேல ஒரு பெட்டியை வைக்கிறான். அது பெட்டியை திறந்து காட்டினா உள்ளுக்குள்ள ஃபுல்லா கட்டுக்கட்டா பணம். அப்புறம் அவன் மூடிடுறான். செக்ரட்டரி சொல்றான், மகாராஜா பேச மாட்டாரு, மகாராஜாவுக்கு ஒரு வைரம் வேணும், அருமையான வைரம் வேணும், என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா, இவர் உடனே பக்கத்துல ஒரு ஆள்கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா,
நம்ம அந்த 3 வைரம் வாங்கி வச்சிருக்கோம்ல, யாருக்கும் தெரியாம அந்த 3 வைரத்தை எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். அப்போ அந்த 3 வைரத்தை எடுத்து வான்னு சொன்னோன்னே இதுல லேசா மகாராஜா காதுல அது விழுந்துருது. 3 வைரம் வாங்கி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்துட்டு வான்னு. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த 3 வைரம் கணக்கில் இல்லாத வைரம்னு அர்த்தம். ஸோ அந்த வைரம் வந்துடுது. அதை ஒரு வெல்வெட் துணியில வச்சு அப்படி வைக்கிறாரு. மகாராஜா அந்த ஷெர்வானிக்குள்ள அப்படி கையை விட்டு வெளியே எடுக்கிறாரு. ஒரு பூத கண்ணாடி. உடனே அந்த தட்டத்துக்கிட்ட போய் அந்த பூத கண்ணாடி வச்சு அப்படியே பார்க்குறாரு. அப்புறம் அந்த ஃபோர்செப்ஸ் தருவாங்க. அந்த ஃபோர்செப்ஸில் அந்த வைரத்தை நகர்த்தி அடுத்ததை பார்க்குறாரு. அடுத்தது பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு, யாருக்கு, அந்த கடைக்காரனுக்கு இது ஒரே இதாக போச்சு. பணத்தை வேற பார்த்துட்டான், பெட்டி நிறைய பணத்தை பார்த்துட்டானே. அதனால இருங்க மகாராஜா வரேன்னு சொல்லிட்டு இதை தூக்கி உள்ள வச்சுட்டு குடுகுடுன்னு அவனே போறான். அவனை போய் யாருக்கும் தெரியாம அவன் வாங்கி வச்சிருக்கான் ஒரு வைரம், பெரிய வைரம். அந்த வைரத்தை எடுத்துட்டு வரான். அதை ஒரு பெட்டிக்குள்ள இருந்து மெதுவா பவ்யமா எடுத்து வைக்கிறான். உடனே மகாராஜா மறுபடியும் லென்ஸ்ல அப்படி பார்த்துட்டு செக்ரட்டரி பார்க்கறாரு. பார்த்தோன்னே செக்ரட்டரி சொல்றாரு, மகாராஜாவுக்கு பிடிச்சி போச்சு, என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்றாரு. உடனே அவன் பெட்டி திறந்து எடுக்க போனோன்னா, இல்லை 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 இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், அவசரப்படாதீங்க, நான் வாங்கிக்கிறேங்க, பணம் வாங்கிக்கிறேங்க. மகாராஜா எங்கே போயிட போகிற, பணம் எங்கே போயிட போகுது, நான் வாங்கிக்கிறேங்கிறார். சரின்னு அப்புறம் மகாராஜா என்ன சொல்றாரு, அந்த செக்ரட்டரிட்ட ஏதோ குசு குசுன்னு சொல்றாரு. அவன் அப்படியே வாயை பொத்திட்டு அவன் கேட்குறான். உடனே சொல்றான், ஐயா இந்த மாதிரி செயின் எல்லாம் பார்க்கணும்னு சொல்றாரு. செயின் எல்லாம் பார்க்கணும்னு சொல்றேன்னு செயின் பார்க்க கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனோன்னு ஏற்கனவே 3 வைரம் வச்சிருக்கு, 4வது ஒரு வைரம் வச்சிருக்கு. 3 வைரம், ஒரு வைரம், 4வது வைரம் டேபிள் மேல இருக்கு. அது அப்படியே இருக்கு, பணப்பெட்டி அப்படியே இருக்கு. இவங்க எல்லாம் அங்கேயே நின்று இருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, மகாராஜா எந்திரிச்சு அப்படியே போறாரு. பார்த்துட்டு எல்லாம் பண்ணின்னு ஒரு செயின் காட்டி எடுத்துட்டு வராங்க. அந்த செயினை காட்டி, இந்த செயினுக்கு மட்டும் ஒரு பில்லை போட சொல்லுங்கன்னு, அந்த செயின் 60,000 ரூபான்னு சொல்லுன்னா இந்த முதலாளி என்ன செய்யறாரு, அப்போ வந்து இவர் அந்த வைரத்தெல்லாம் எடுத்து வச்சிருங்கன்னு சொல்றாரு. வைரத்தெல்லாம் எடுத்து வச்சிருங்கன்னு இவர் சொல்றாரு மகாராஜா. உடனே அவன் என்ன பண்ணா, 4 வைரத்தை எடுத்து உள்ள வச்சிடறான். முடிஞ்சது. அப்புறம் உள்ள போனோன்னா அதை போட்டோன்னே 60,000 ரூபாய் பெட்டியிலிருந்து 60,000 எடுத்து கொடுத்துறாங்க. வெளியே வராங்க, போயிடுறாங்க. போனோடனே அந்த முதலாளி என்ன சொல்றான், அந்த முதல்ல 3 வைரம் இருந்துச்சு இல்லையா, 4வது வைரம், இவன் 4வது வைரத்தை எடுத்து வைக்கலான்னு போகும்போது ஒரு டவுட் வந்துடுது அவனுக்கு. டவுட் வந்தோடனே என்ன பண்றான், அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த வைரம் வந்து இவன் கொண்டு வந்த வைரம் அல்ல. இவன் கொண்டு வந்த வைரம் அல்ல. அது 3 வைரம் இருந்துச்சு, 4வது வைரம் அவன் கொண்டு வந்தான், அந்த வைரம் அல்ல அது. அப்ப 4வது வைரம் எங்க போச்சு? 4வது வைரம் எங்க போச்சு? இதுல வந்து மகாராஜா அந்த பக்கம் போயிட்டாரு, செயின் பார்க்க போனாரு. அதனால மகாராஜா மேல எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ 4வது வைரம் மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆனதுன்னா வெளியிலையும் சொல்ல முடியல, ஏன்னா அதை வந்து அதை கணக்கில் இல்லாத வைரம், ஒன்றும் பண்ண முடியல. அவனால மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. அப்படியே எடுத்து வச்சான். இது திஸ் திங் ஹேஸ் ஹேப்பன்டு ஒரு 1 வீக் கழிஞ்சிருது. 1 வீக் கழிஞ்சோன்னா இதே மாதிரி இன்னொரு நகைக்கடை, அந்த நகைக்கடைக்கு இதே மாதிரி ஒரு ஃபோன் வருது. இதே மாதிரி போகிறாங்க. இதே மாதிரி போனோன்னா அங்கேயும் வந்து ஒரு வைரம் காணாமல் போயிடுது. அங்கேயும் ஒரு வைரம் காணாமல் போயிடுது. அந்த வைரம் வந்து இவர் எந்திரிச்சு போனதுக்கப்புறம் தான் காணாமல் போகுது. இருக்கிற வரைக்கும் அந்த வைரம் அங்கே தான் இருக்குது. போனதுக்கப்புறம் காணாமல் போயிடுது. ஆனால் அந்த வைரம் வந்து அவன் கொண்டு வந்த வைரம் அங்கே இருக்கு, ஆனால் அது அல்ல. அது மாறிடுச்சு. அவன் கொண்டு வந்து வைக்கிற வைரம் வந்து மாறிடுச்சு. மாயாஜாலம் மாதிரி இருக்கு. மாயாஜாலம் மாதிரி இருக்கு. உடனே என்ன பண்றாரு, இவங்க 2 பேரும் சேர்ந்து, அந்த இவனும் அந்த பழசு ஒரு நாள் கூட 2 பேரும் ஃபோன்ல பேசிட்டு கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவர் என்ன சொல்றாரு, இது கணக்கில் இல்லாத வைரம்ங்கிறதுனால தான் அவன் எடுத்துட்டு போறான். சரியா, இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம், இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் நீங்கள் நான் கணக்கில் கண்டுபிடிச்சோன்னே அதை நான் வந்து உங்களுக்கு
கவர்மெண்ட்ல சொல்லிடுவேன், நீங்கள் அதுக்கு தகுந்த இதெல்லாம் கட்டிடணும் அப்படின்னு அவர் கண்டிஷன் போடுறாரு. பண்ணிடலாங்க. பல 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 லட்சங்க அது. ஏதோ ஒரு 2 லட்சம் 3 லட்சம் நம்ம கட்டுறல, தப்பு இல்லை, கட்டிடல, எங்கள் மேலே தப்பு தான் அப்படின்னு. சரின்னு ஃபர்ஸ்ட் கடைக்கு அவர் வர்றார், அந்த ஆஃபீஸர் வர்றார். ஃபர்ஸ்ட் கடைக்கு ஆஃபீஸர் வந்தோடனே அவர் மாதிரியே இவர் நடந்து வர்றாரு, உட்கார்றாரு, எழுந்திரிச்சு போறாரு. அப்படி முடிஞ்சிருது. அதே மாதிரி 2வது கடைக்கு போறாரு, இதே மாதிரி பண்றாரு, முடிஞ்சது. போனோடனே அங்க இருக்கவங்ககிட்ட கேட்குறாரு, ஏதாவது விசித்திரமான ஒரு சமாச்சாரம் நடந்துதான்? அவர் இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு அங்கே வந்து உட்கார்றாருல, அந்த சமயத்தில் நான் காணாமல் போயிருக்கு. அப்போ ஏதாவது விசித்திரமா ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டோடனே ஒரு சின்ன பையன், ஒரு 20 வயசு இருக்கும், அவன், ஐயா எனக்கு ஒரு சின்னதாக சந்தேகம், அது எப்படின்னு சொல்ல தெரியலன்னு. பரவாயில்ல சொல்லு அப்படின்னு. அவர் வரும்போது மென்னுட்டே வந்தாருங்க, வாய் எப்படி மென்னுட்டே வந்தாரு, வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி மென்னுட்டே வந்தாருங்க. திரும்பி போகும்போது அவர் சாதாரணமாக போனார், மெல்லுல. அப்போ வரும்போது மென்னுட்டு வந்தார், போகும்போது மெல்லுல அப்படின்னு. அது ஒரு சின்ன கிளிக் ஆகுது. கிளிக் ஆனோன்னா இந்த இந்த வார்த்தை அந்த போலீஸ் ஆஃபீஸர் மண்டுக்குள்ளேயே குடையுது. வரும்போது மென்னுட்டு வந்தார், போகும்போது சாதாரணமாக போகிறாரு, வரும்போது மென்னுட்டு வந்தார், போகும்போது சாதாரணமாக. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா அவங்க ஒய்ஃப் ஓடி வருது, குடுகுடுன்னு ஓடி வருது. ஏங்க இப்போ பார்த்தீங்களா, நம்ம பையன் பபுள் கம் சாப்பிட்டு அந்த பபுள் கம் வந்து பச்சைக்குன்னு ஒட்டிக்கிச்சு நாக்கில், அதை எடுக்கவே முடியல அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு, நாக்கை நீட்டினாரு, நாக்கில் ஒட்டியிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக உரிச்சு அந்த பபுள் கம் எடுக்கிறாரு. அந்த பபுள் கம்மை எடுக்க 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 அவருக்கு ஒரு டவுட் வருது. மறுபடியும் என்ன சொல்கிறார், அந்த பையன்கிட்ட கொடுத்து இந்த பபுள் கம்மை மெல்லிடாங்கிறார். அப்போ பபுள் கம்மை மென்னொன்னே பாதி மென்னொன்னு கொடுறாங்கிறார். பாதி மென்னொன்னு கொடுத்தோன்னே அந்த பபுள் கம்மை கையில் வச்சு இப்படி அமுத்தி பார்க்குறாரு, அதை அப்படி பிசுக்குன்னு விட்டுது. சரின்னு என்ன பண்ணுறாரு, இன்னும் 2-3 நாய்க்கடைக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி மகாராஜா வருவார், நீங்கள் என்ன வயிறு வேணால் கொடுங்க, கவலைப்படாதீங்க, நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாரு. இதே மாதிரி மகாராஜா 3வது கடைக்கு போகிறாரு. 3வது கடைக்கு போகிறாரு, அதே மாதிரி ஒரு செயின் எடுக்கிறாரு, ஒரு 50,000 ரூபாய் கட்டிட்டு வெளியே வர்றாரு. வரும்போது சரக்குன்னு ஜீப் வந்து நிற்குது. நின்னோடனே அவங்க இறங்கி வந்தோடனே மகாராஜா இப்படி இவரை பார்க்குறாரு ரொம்ப அலட்சியமாக. பார்த்தோன்னா மந்திரி பார்த்தோன்னா அவர் போய் மகாராஜா வர்றாரு, கிளம்பிட்டாருங்க அப்படின்னு தள்ளி நிற்க சொல்கிறான். இல்லைல்ல அவர் இருக்கட்டும் அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து மகாராஜா முதல்ல எங்கே உட்கார்ந்துருந்தாரோ அங்கே அப்படி கை வைக்கிறார். கை வச்சுட்டு அப்படியே யோசிக்கிறார். கை வச்சுட்டு யோசிச்சுட்டு அந்த கையை அப்படி கொண்டு வரும்போது கையில் ஏதோ பிசுக்குன்னு விட்டுது. அதை எடுத்து பார்த்தோம்னா பபுள் கம். அந்த பபுள் கம்மை உரிச்சு பார்த்தா அந்த பபுள் கம்முக்குள்ள வைரம் இருக்கு. இவர் என்ன பண்றாரு, பபுள் கம்மை நைஸா வாயிலிருந்து எடுத்து அந்த வைரத்தை பார்க்கும்போது, அந்த வைரத்தை எடுக்கும்போது அவங்க அட்டென்ஷன் எல்லாம் மாறி இருக்க சமயத்துல சத்தம் இல்லாம இந்த வைரத்தை உள்ள வச்சுட்டு இவர் கொண்டு வந்த வைரத்தை சத்தமெல்லாம் வச்சுறாரு. இது வந்து எப்படி நடக்கும்னா, கைதேர்ந்த கல்வன் தான் செய்ய முடியும், நானும் நீங்களும் செய்யலாம் முடியாது. அவங்க எப்படி வந்து அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணா அவங்க அந்த பக்கம் பார்ப்பாங்க, இந்த பக்கம் பார்ப்பாங்களோ, அப்போ எப்படி மாற்றணும், இட் இஸ் அ மேஜிக். அதே மாதிரி கொண்டு வந்து இப்படி வச்சு அந்த பபுள் கம்மை பண்ணி மூடி எடுத்து அங்கே வச்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பின்னால் ஒருத்தன் வருவான், அவன் ஏதோ வாங்குற மாதிரி வாங்கிட்டு வந்து இதை தூக்கிட்டு போயிடுவான். இதான் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோடனே மகாராஜிட்ட என்கொயரினோடனே மகாராஜா சொல்லிடுறாரு, நான் அப்படியாச்சு இப்படியாச்சு. நான் இதை பாரு, இப்போ நம்ம வந்து இது உன்னுடைய எச்எல் இங்கே இருக்குது, இதை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது ஓகேனாக்கா, எச்எல் சரியில்லை அப்படின்னா நீ போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சு டெஸ்ட்டுக்கு அனுப்புனா இவருடைய உமிழ்நீரும் அந்த இருக்கிற உமிழ்நீரும் சேர்ந்துருக்கு. அதை கண்டுபிடிச்சிடறாங்க. ஒரு சாதாரண பபுள் கம் ஒரு பெரிய தெஃப்ட்டுக்கு காரணமாக இருக்குது, பார்த்தீங்களா? இதுதான் இன்னைக்குடைய ஸ்டோரி. நாளைக்கு இதே மாதிரி ஒரு விசித்திரமான ஸ்டோரி. அது எப்படின்னா, கோயிலிருந்து சிலை திருட்டு போகுது, அந்த சிலையை எப்படி ரீடைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. இட் இஸ் பியூர்லி இமேஜினரி. இது யாரையும் புண்படுத்தவோ அல்லது இல்லை, பியூர்லி கற்பனை. இதில் வந்து எப்படி டிடெக்டிவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. கண்டிப்பாக நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்.
அந்த சிலையை பற்றி நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு சிலை அதனுடைய அழகு, அந்த அழகை பேசிட்டு அதை எப்படி கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.